நடிகை ராதிகா சரத்குமார் சமீபத்தில் போட்டிருந்த ஒரு போஸ்ட் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு வேதனை கொடுத்துருக்கு. இவங்க ஆரம்பத்தில் லண்டனில் படித்து முடிச்சுட்டு வந்தப்போ பாரதி ராஜா அவர்கள் தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இவங்களை பார்த்துட்டு நல்லா நடிக்க வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமாக கிழக்கே போகும் ரயிலில் நடித்து மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்ததுனால தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. சின்ன திரையிலையுமே சித்தி, அதற்கப்புறம் அண்ணாமலை, செல்வி, வாணிராணின்னு மிகப்பெரிய அளவில் இவங்க தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தாங்க. இவங்களைப் போல ஒரு நடிப்பு ராணி இருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சமூக வலைதளங்களையும் சரி ரசிகர்களையும் சரி வரவேற்பை பெற்றாங்க. இவங்களுக்குன்னு ரசிகர்கள் முக்கியமாக பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இப்போ இவங்க அம்மா, அதற்கப்புறம் குணச்சித்திர கதாபாத்திரம்னு படங்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் இவங்களுக்கு உடல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, முழங்காலில் பிரச்சனை இருந்ததுனால அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருந்தாங்க. தன்னை ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாரு கணவர் அப்படின்னும், அவர் எனக்கு கணவரை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கூட இவங்க பெருமையாக பேசியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கள இப்போ ஒரு வாரத்திற்கு டாக்டர்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. 10 நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் வரைக்கும் அவங்க வீல் சேரில் தான் உட்காரணும் அப்படின்னு கூட மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. இப்போ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா எல்லோருமே இதை கேள்விப்பட்டதில் இருந்து அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. முழங்காலில் அதிக எடை வந்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியாக சில செய்திகளும் வெளியாகியிருக்குது. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு முழங்கால் பிரச்சனை இருந்திருக்கு. அதோடு தான் 2 படங்கள் நடித்து முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வலி நிவாரணி, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்களாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியாமல் மருத்துவரிடம் போனப்போ தான் அறுவை சிகிச்சை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்து முடிச்சிருக்கிறாங்க. சீக்கிரமே அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் டிராகன் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதில் இந்த கால இளைஞர்கள் எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு 2 பக்கம் ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லியிருந்தாங்க. ஒரு தப்பை செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய தைரியம், அது வெளியில் எல்லாருக்கும் தெரிய வரும்பொழுது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மனசில் தைரியம் கிடையாது. ரொம்பவே கூனி குறுகி போயிடுவோம். நம்ம செஞ்சது எந்த அளவுக்கு தவறு, அடுத்தவங்களை எவ்வளோ பாதிக்குது அப்படின்றத நிச்சயமாக நம்ம உணரணும். அப்போ தான் அடுத்த முறை நம்ம எந்த விதமான தப்பையும் செய்ய மாட்டோம். இதில் அழகாக காட்டியிருந்தாங்க. இந்த படம் பெரிய பெரிய நடிகர்களுக்கு கிடைக்காத அளவுக்கு வெற்றி பெற்று கொடுத்துருக்கு பிரதீப் அவர்களுக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தும் பிரதீப்பும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறாங்க ரசிகர்கள் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 15 நாட்களிலேயே பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு அதிகமாக வசூல் கிடச்சிருச்சு. அதற்கப்புறமாக இன்னும் அடுத்த ஒரு 5 நாட்களுக்குள்ளேயே 30 கோடின்னு கிட்டத்தட்ட 15 நாட்களில் 130 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சுருக்கான். இது எந்தவித புதுமுக நடிகர்களுக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பிரதீப் அவர்களோட நடிக்கிறதுக்கே சில நடிகைகள் தயங்குவாங்களாம். ஆனால் இதில் குறிப்பாக அந்த ப்ரொஃபஸர் கேரக்டரில் வரக்கூடியவங்க ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள தான் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார் பிரதீப் அவர்கள். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.